சற்று முன் திமுகவின் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் வடிவேலு. ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் விருதுநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகில் கலைஞர் திடலில் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். இன்னும் பல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் திருச்சி சிவா எம்பி பேசும்போது கருந்தலைகள் போல இந்த கட்சி கூட்டம் காட்சியளிக்கிறது. சிவகாசி பகுதியில் ஏராளமான தீப்பெட்டி ஆலைகள் உள்ளன. அங்கு தீக்குச்சிகளை காய வைத்து வரிசையாக அடுக்கி வைப்பார்கள். அதே போன்ற தோற்றம் இங்கு தெரிகிறது. இதை பற்றி நமது தலைவர் கலைஞர் முன்பே குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களை தீக்குச்சிகளுடன் ஒப்பிட்டது மிகவும் பொருத்தமானது. நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் தீப்பெட்டிக்குள் பாதுகாப்பாக இருக்கும் குச்சிகள். வீடு, ஊர் எரிய செய்யும் தீக்குச்சிகள் அல்ல, நாட்டை சூழ்ந்திருக்கும் இருளை அகற்றும் ஒளிக்குச்சிகள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேசிய தங்கம் தென்னரசு பேசும்போது, தமிழகத்தில் வரவேற்கும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இனி எந்த தேர்தல் வந்தாலும் திமுக ஆட்சிதான் அமைக்கும். திராவிட மாடல் ஆட்சியின் முகமாக முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார். தமிழகத்தில் 5 லட்சம் இளைஞர்களை நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக உருவாக்கியவர் துணை முதல்வர். முதலமைச்சர் தலைமையில் தமிழகம் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் கனிமொழி எம்பி பேசும்போது, தமிழக மாணவர்களின் கல்விக்கான நிதியை வழங்க ஒன்றிய அரசு தொடர்ந்து தயக்கம் காட்டுகிறது. 100 நாள் வேலை திட்டம் மூலம் கிராமப்புற மக்கள் பயன்பெற்றனர். இந்த திட்டத்தை பலவீனப்படுத்தும் நோக்கில் பாஜக பட்ஜெட் வடிவமைத்துள்ளது. இத்தகைய அணுகுமுறை உள்ள கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது. தமிழகத்திற்கு தேவையான நிதி முறையாக வழங்கப்படவில்லை. அமெரிக்க அதிபருடன் ஒப்பந்தம் செய்ததாக பிரதமர் தெரிவிக்கிறார். அமெரிக்கா பொருட்களுக்கு வரி இல்லை, ஆனால் நமது பொருட்கள் அங்கு சென்றால் வரி விதிக்கப்படுகிறது. இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும். விவசாயத்திற்கும் கடும் தாக்கம் ஏற்படும். குடியரசுத் தலைவர் உரைக்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும். ஆனால் அவர் அவையில் பங்கேற்கவில்லை. அவைத்தலைவர் கூட பிரதமர் வரமாட்டார் என்று கூறினார். பாஜக ஆட்சி காலத்தில்தான் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் நடைமுறை புறக்கணிக்கப்பட்டது. தன்னை விஸ்வகுரு என கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி பெண் உறுப்பினர்களுக்கு பயந்து கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வரவில்லையா என சபாநாயகர் தெரிவிக்கிறார் என்றார். இதனையடுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, இது ஒரு சாதாரண நிர்வாகிகள் சந்திப்பா, இல்லையெனில் வெற்றியை முன்னறிவிக்கும் மாநாடா என்ற அளவுக்கு உற்சாகத்துடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கு காரணமான இருவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழகம் முழுவதும் பட்டா வழங்கிய அமைச்சர் KKS.R. ராமச்சந்திரன் மற்றும் நிதி ஒதுக்கீட்டில் முன்னிலை வகிக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, விருதுநகர் மாவட்டம் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய மருது சகோதரர்கள், எளிமையின் சின்னமாக இருந்த காமராஜர், தியாகி சங்கிலி நாராயணன், AVP ஆசை தம்பி தங்கபாண்டியன் போன்ற வீரர்களை தந்த மண். தங்கபாண்டியன் இளைஞரணி வளர்ச்சிக்கு பல உதவிகளை செய்தவர். இன்று அவரது வழியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் இளைஞருக்கு துணை நின்று வருகிறார். நமது இளைஞரணி ஒழுங்கும் ஒற்றுமையுடன் கொண்ட அமைப்பாக தலைவரின் வழிகாட்டுதலை துல்லியமாக செயல்படுத்தும் சக்தியாக உள்ளது. கொரோனா காலத்தில் உதவி மையங்கள் மூலம் பல சமூக பணிகளை செய்தோம். 75 ஆண்டு கால திமுக அரசு அதே உறுதியுடன் மக்களிடையே செயல்பட்டு வருகிறது. இப்படியாக மிகவும் துணிச்சலுடன் உதயநிதி ஸ்டாலின் அங்கு உரையாற்றினார். இதனையடுத்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது, இந்த மாதத்தில் 5 மாநாடுகள் நடைபெற உள்ளன. விருதுநகர் என்றாலே காமராஜர் மற்றும் அவரது மதிய உணவு திட்டம் நினைவிற்கு வரும். திராவிட மாடல் ஆட்சி என்றால் இன்று காலை உணவு திட்டம் நிறைவிற்கு வருகிறது. 2024 தென்மண்டல மாநாடு நடத்திய போது 40க்கு 40 வெற்றி பெற்றோம். 2019 இங்கிருந்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி 39 தொகுதிகளில் வெற்றி கண்டோம். 2021 சட்டமன்ற ஆட்சி அமைத்தோம்.
2023இல் மீண்டும் மக்களின் ஆதரவு கிடைத்தது. 2026இல் புதிய சாதனை படைக்க உள்ளோம். 200 தொகுதிகளில் வெற்றி எங்கள் இலக்கு. உங்களை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறது. நான் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது விருதுநகர் மாவட்டத்தில் சென்றிராத கிராமமில்லை. அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் மாநிலம் முழுவதும் 22 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியுள்ளார். அமைச்சர் தெங்கம் தென்னரசு எந்த துறையிலும் தனித்துவமான செயல்திறன் காட்டுபவர். அவர்கள் இணைந்து இந்த மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். அனைவரும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உதயநிதி இளைஞர்களை பெயருக்காக சேர்ப்பதில்லை, கொள்கை பற்றுள்ளவர்களாக உருவாக்கிறார். நமது கொள்கைகள் சமூக நீதி, மாநில சுயாட்சி, சுயமரியாதை, மொழி மற்றும் இன உணர்வு மும்மொழி கொள்கை பெயரில் இந்தியை திணிக்க முயற்சிக்கின்றனர். மொழியை பலவீனப்படுத்தினால் இனத்தையும் பாதிக்கலாம் என்ற எண்ணமே அதற்கு பின்னால் உள்ளது. இப்படியாக முதல்வர் ஸ்டாலின் உட்பட உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அமைச்சர்கள் என்று பலரும் சிறப்பாக உரையாற்றினர். முதல்வர் ஸ்டாலின் நடத்திய இந்த மாநாட்டை பார்த்து பலரும் வாயடைத்து போய்விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, இந்த கூட்டத்தில் தற்போது நடிகர் வடிவேலுவும் வர வந்திருந்தார். அவர் உரையாற்றிய போது கடந்த தேர்தலை போலவே வரவிருக்கும் 2026 தேர்தலிலும் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் தாராளமாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், இது உறுதிபட தெரிவித்தார். மக்கள் அனைவரும் முதல்வர் ஸ்டாலின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு வியூகமும் மக்கள் செல்வாக்கிற்கு முன்னால் எடுபடாது என்று அவர் நகைச்சுவையை கலந்த தனது பாணியில் சுட்டிக்காட்டினார். தற்போதைய திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து பேசிய அவர், குறிப்பாக தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித ஆபத்தும் நேராமல் காப்பதில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார். இன்று அவர் முதலமைச்சராக இல்லை என்றால் தமிழுக்கு மிகப்பெரிய கேடு வந்திருக்கும் என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்த வடிவேலு, ஆட்சியின் ஒவ்வொரு திட்டமும் அடித்தட்டு மக்களை சென்றடைவதாக பெருமிதம் கொண்டார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் தனது உரையில் குறிப்பிட்ட அவர், இளைஞர்களை ஒன்றிணைப்பதில், கட்சியை வளர்ப்பதில், முன்னெடுப்பதில் உதயநிதியின் பங்கு முக்கியமானது என்றார். தனது இயல்பான நகைச்சுவை பேச்சால் தொண்டர்களை உற்சாகப்படுத்திய வடிவேலு, 2026 தேர்தலில் திமுகவின் வெற்றி என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்று என்பதை ஆணித்தரமாக தனது பேச்சின் மூலம் பதிவு செய்துள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது வடிவேலுவின் இந்த யதார்த்தமான நகைச்சுவையான பேச்சிற்காக வடிவேலுவை ராஜ்யசபா எம்பியாக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி திமுக வட்டாரத்தில் அனைவருக்கும் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் வடிவேலு பேச்சில் பேசுவதில் மிகவும் சிறந்தவர். அவர் மிகவும் நகைச்சுவையாக பேசுவார். இதனால் தற்போது வடிவேலுவிற்கு திமுகவின் ராஜ்யசபா பதவியை வழங்க முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்திதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.